Day 4 of NoFap. நிறைய பேர் ரிலாப்ஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, டிரான்ஸ்மியூஷன் அப்படிங்கிறது இல்லை. நம்மளோட எனர்ஜியை நம்ம டிரான்ஸ்மியூட் பண்ணுறது கிடையாது. இது Day 4 தான். Day 4 பெரிய அளவுக்கு வித்தியாசம் தெரியாது. Day 10 வரைக்குமே பெரிய அளவுக்கு வித்தியாசம் தெரியும்னு வைங்களேன். நிறைய பேருக்கு Day 7லேயே ஒரு பயங்கர எனர்ஜி கிடைக்கும். நான் அதெல்லாம் தாண்டி நான் Day 20ல் இருக்கேன், 30ல் இருக்கேன், திடீர்னு ரிலாப்ஸ் ஆகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி வந்துருச்சு. அந்த எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஒரு குளத்தில் ஒரு குட்டையில் ஒரு தண்ணி தேங்குது அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆயிரும்ல. ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்ததுன்னா பாசி பிடிச்சிடும், வேஸ்ட் ஆயிரும். அந்த தண்ணி போகணும், அந்த இடத்துல வேறு தண்ணி வரணும். அந்த மாதிரி ரன்னிங் போகணும், ஜாகிங் போகணும், ஜிம் போகணும், ஏதாச்சும் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணணும். இப்போ இது மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னா, உங்கள் ஒர்க்கே ஹார்டாக இருந்தது, ஃபிசிக்கலாக ஹார்டாக இருந்தது அப்படின்னா அதுவும் டிரான்ஸ்மியூட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, 30 days 40 days போயிட்டீங்க, நான் ரீலாப்ஸ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் உங்களை நீங்களே டயர்ட் ஆக்கிக்கோங்க. உங்களை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட எனர்ஜியெல்லாம் வெளியே தள்ள முயற்சி பண்ணுங்கள். எந்தெந்த வழியெல்லாம் தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அப்போ மெடிடேஷன் ஓகேவா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிடேஷன் பண்ணுறது மூலியமாகவே பெரிய அளவுக்கு நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டவுட்டு தான். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா டவுட்டு தான். ஆனால் ஒரு மெடிடேஷனில் ப்ரோ லெவலுக்கு போகும்போது நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாகவோ இல்லை நம்ம உடம்புக்குள்ளேயே அதை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கஷ்டம். ஸோ ஜிம் போங்க, யோகா பண்ணுங்கள், இல்லாட்டி ஓடுங்க, ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணுறது மிகப்பெரிய பெஸ்ட்டான விஷயம்னு சொல்லலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது Day 4, Day 90 வரைக்கும் டார்கெட் இருக்குது, போயிட்டே இருக்கும். நிறைய புது விஷயங்கள் பண்ண இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது இருக்காங்க. அண்ட் பெரிய கிளாரிட்டி வேணும்னா கோர்ஸ் இருக்குது, கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க. இது எதுவுமே பண்ணலாலும் பரவாயில்ல, நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளுக்கு. நன்றி.